ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு சீனரி ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். ஆயில் பேஸ்டில் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கூடிய பேப்பர் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்டோ பிராண்டில் இருக்கக்கூடிய A5 சைஸில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பென்சில் ஸ்கெட்ச்க்கும் நல்லா இருக்குது, அதே மாதிரி ஆயில் பேஸ்டலுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. இன்றைக்கி நான் இந்த பேப்பரில் தான் ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டேப்பை வச்சு மாஸ்கிங் டேப் இல்லாட்டி வந்து வாசி டேப் இதில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாக பார்டர் மாதிரி பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து அப்போ தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லாட்டி வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த எட்ஜஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை ஒட்டுறோம். இது இல்லைனாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளூ ஷேட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ இந்த 2 கலரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கை வந்து கலர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் டார்க் ப்ளூவை வந்து மேலே ஒரு 2-3 கோட்டிங் நல்லா கொடுத்துட்டதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து லைட் ப்ளூ கலரை வச்சு நான் ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஒரே இதாக வந்து நம்மளுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகாது. ஸோ ஒரு கலர் மேலே இன்னொரு கலர் வந்து நீங்கள் கலர் பண்ணுறப்ப தான் அந்த கலர் வந்து கொஞ்சம் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டியும் வேறு ஏதாவது பட்ஸை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லைட் ப்ளூ மேலே வந்து ஒயிட் பேஸ்டில் யூஸ் பண்ணி கலர் பண்ணுறேன். இது வந்து அந்த ப்ளூவோட ஷேடையும் குறைக்கும், அதே நேரத்தில் அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நான் பண்ணுற மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்னென்ன கலர் யூஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து நான் ஒயிட் பேஸ்டில் வரைஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் நான் டார்க் ப்ளூவை யூஸ் பண்ணி மேலே கொஞ்சம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து இது மாதிரி கலர் பண்ணுறேன். இது மாதிரி பண்ணுறப்ப நம்ம ஸ்கை வந்து கொஞ்சம் பார்க்க ரியலாக இருக்கும். அண்ட் வெறும்னா வந்துட்டு அந்த லைட் ப்ளூ டார்க் ப்ளூ மட்டும் ப்ளைனாக இல்லாமல் இது மாதிரி நடுவில் கலர் பண்ணுறப்ப அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கலர்ஸை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே காமிச்ச மாதிரி ஒன்னோட ஒன்று இது மாதிரி மடக்கிட்டு அதோட எட்ஜ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி வச்சுட்டு பென்சில்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி வச்சுட்டு இது மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் வந்து பிளெண்டிங் ஸ்டெம் யூஸ் பண்ணலாம், பட்ஸ் யூஸ் பண்ணலாம், உங்கள்கிட்ட எது இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நான் மவுண்டெயின் மாதிரி வரைய போகிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மாதிரி தான். அதாவது பேக்கில் இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கை, அதுக்கப்புறம் மவுண்டெயின், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நம்ம கலர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெயிண்டிங்க்கும் நம்ம அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி ரேண்டமாக சிம்பிளாக வந்து நான் மவுண்டெயின் இது மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த மவுண்டெயினுக்கு கீழே இந்த எட்ஜஸில் மட்டும் நான் ஒயிட் பேஸ்டில் யூஸ் பண்ணி அந்த ப்ளூ கலரோட டெப்த்தை நான் குறைச்சிக்கிறேன். இப்போ இந்த கியூடிப்பை வச்சு நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக அந்த கியூடிப் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து சின்ன இடம், அது மாதிரி சில ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் இருக்கிறதுனால இது மாதிரி சின்ன சின்ன இடத்துலக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து பட்ஸை யூஸ் பண்ணலாம். இதே வந்து வைட் ஏரியா, பேக்ரவுண்ட் அது மாதிரி இடத்த வந்து நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த மவுண்டனை இன்னும் கொஞ்சம் ரியலாக காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட் பேஸ்டில் யூஸ் பண்ணி அந்த மவுண்டனை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஹாஃபில் மட்டும் இது மாதிரி லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க ஒயிட் பேஸ்டில் யூஸ் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா அது பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் மவுண்டெயின் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் டார்க் க்ரீன் பேஸ்டில் யூஸ் பண்ணி அந்த மவுண்டெயினுக்கு முன்னாடி 2 சின்ன குட்டி மலை இருக்கிற மாதிரி தான் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி நான் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் பேஸ்டில் பார்த்தீங்கன்னா கேலரி பிராண்டில் இருக்கக்கூடிய ஆயில் பேஸ்டில் தான். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் நான் இதை வாங்கினது. இதுக்கு முன்னாடி நான் வந்து வேறு ஏதோ பிராண்ட் யூஸ் பண்ணேன், பட் அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் இந்த பிராண்ட் வாங்கினேன். ஐ திங்க் இது 1000 அது மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு கம்மியாக வந்து 300, 200 வந்து இந்த டூம்ஸ் பிராண்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து வேறு எந்த பிராண்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வேணால் வாங்கி செக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நான் க்ரீனையும் ஃபுல்லாக வந்து கியூடிப்பை வச்சு நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 மலைக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன பாதை இருக்கிற மாதிரி தான் நம்ம வரைய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு க்ரீன் பேஸ்டில் யூஸ் பண்ணி 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு இப்போ வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு அந்த 2 சைட்லேயும் வந்துட்டு சில பூச்செடி அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி தான் வரைய போகிறோம். அதுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய க்ரீன் பேஸ்டல்ஸில் இருக்கக்கூடிய கலர் வேரியேஷன் டார்க் க்ரீன், லைட் க்ரீன் அந்த வேரியேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நான் ஓரங்களில் ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன் கலர்லேருந்து அதோட எட்ஜஸ் வந்து லைட் க்ரீன் வரைக்கும் இதே மாதிரி நான் கலர் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட எட்ஜஸில் வந்துட்டு எல்லோ கலர் பேஸ்டில் யூஸ் பண்ணி ஃபுல்லாக நான் வந்து கலர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து உங்கள்கிட்ட வந்து 2 கலர் தான் வந்து க்ரீனில் ஷேட்ஸ் இருக்குது, டார்க் அண்ட் லைட்னா ஃபஸ்ட்டு வந்து டார்க் க்ரீன், அதுக்கப்புறம் லைட் க்ரீன், அதுக்கப்புறம் வந்து எல்லோ ஷேட்ஸை யூஸ் பண்ணி இதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க.
ஸோ அதே எல்லோ கலரை யூஸ் பண்ணி அந்த மவுண்டெயின் வந்து ரொம்ப பிளைனாக இருந்த மாதிரி இருந்தனால நான் மவுண்டெயினுக்கும் லைட்டாக வந்து எல்லோ வச்சு நான் கலர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி எல்லோ வச்சு கலர் பண்ணுறப்ப அந்த டார்க் க்ரீன் வந்து லைட் க்ரீனாக கொஞ்சம் குறையும், அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி ரெண்டு ரெண்டு ஷேட்ஸ் தெரிகிறப்ப அந்த மவுண்டெயின் வந்து இன்னும் கொஞ்சம் ரியலாக இருக்கும், அதுக்காக தான் அந்த மாதிரி கலர் பண்ணுறோம். இப்போ இந்த க்ரீனரி ஸ்பேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து சில செடிகள்லாம் இருக்கிற மாதிரி சில புல்லெல்லாம் இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக டார்க் க்ரீன் கலரை யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு மேலே கலர் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி கீழே பேக்ரவுண்டுக்கு வந்து டார்க் க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் அதே கலர் யூஸ் பண்ணுறப்ப அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியல, அதனால சில வேரியேஷன் கொடுத்துக்கோங்க. சில இடத்துல வந்து அந்த கலர் வைப்ரண்ட்டாக தெரியல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து லைட் க்ரீன் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து பிளாக் பேஸ்டில் யூஸ் பண்ணி அங்கங்கே சின்ன புல் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம வந்து சில பூக்கள் இருக்க மாதிரி தான் வரைய போகிறோம், அதனால நம்மளுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த க்ரீன் ஸ்பேஸ் 2 சைட்லேயும் வந்து பூக்கள் இருக்க மாதிரி தான் வரைய போகிறோம். இந்த பூ வரைகிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஆல்ரெடி அங்கே ஏகப்பட்ட பேஸ்டல் வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு அது மாதிரி ஏகப்பட்டது நம்ம பண்ணனால அந்த இடத்துல கரெக்டாக அந்த பூ மாதிரி வரைகிறதுல கொஞ்சம் சிரமம் இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லோ பேஸ்டில் வந்து இது மாதிரி ஒரு பேப்பரில் வந்து ஃபுல்லாக நான் கலர் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய நைஃப் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நார்மலான நைஃபை கூட நம்ம யூஸ் பண்ணி அந்த பேப்பரில் இருந்து இருக்கக்கூடிய எல்லோ கலர்ஸ் மட்டும் இது மாதிரி லைட்டாக எடுத்து டேரெக்டாக அந்த பூக்கு பதிலாக இது மாதிரி நான் அப்ளை பண்ணேன். இது அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு தெரில, பட் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக தான் இருந்தது. ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் பேஸ்டலில் நான் கலர் பண்ணுறப்ப என்னால் முடியல. ஒன்று வந்து நான் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணணும், அப்படி இல்லைன்னா இது மாதிரி டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கு பதிலாக நீங்கள் வந்து பெயிண்ட் அக்ரிலிக் பெயிண்ட் இல்லாட்டி வந்து போஸ்டர் கலர் நீங்கள் அந்த கலர்ஸை கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஃபுல்லாகவே ஆயில் பேஸ்டலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் ட்ரை பண்ணேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே இது மாதிரி ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் அதோட எட்ஜஸ் வரைக்கும் அந்த ஃப்ளவர் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் காமிக்கிறதுக்காக அந்த மவுண்டெயின் அந்த ஓரங்கள்லையும் இது மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் வந்து ஆயில் பேஸ்டில் யூஸ் பண்ணி இது மாதிரி நான் ஃபுல்லாகவே டாட்ஸ் வச்சுக்கிட்டேன் எல்லோ கலரை யூஸ் பண்ணி. இப்போ வந்து அந்த பாதை வரைஞ்சோம் இல்லையா, அந்த பாதையை கலர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரௌன் கலரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கலர் பண்ணிவிட்டு அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்ஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட சென்டரில் மட்டும் கொஞ்சம் அந்த கலரை வந்து ஃபேட் ஆகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக ஆக்கி காமிக்கிறதுக்காக ஒயிட் கலர் இல்லாட்டி லைட் எல்லோ கலரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக சென்டரில் மட்டும் கலர் பண்ணி அதையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரங்களில் வந்து டெப்த் காமிக்கிறதுக்காக டார்க் ப்ரௌன் கலரை யூஸ் பண்ணி இது மாதிரி ஓரங்கள் லைன் வரைஞ்சிட்டு இப்போ சென்டர் நோக்கி இது மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இது மாதிரி 2-3 கலர்ஸ், அதாவது சென்டரில் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரியும் ஓரங்களில் வந்து டார்க்காக இருக்கிற மாதிரி காமிக்கிறப்ப அது பார்க்க கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி கலர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பாதை ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் திரும்ப நான் எல்லோ பேஸ்டில் யூஸ் பண்ணி அந்த பாதை ஓரங்கள்லையும் சரி அதே மாதிரி அந்த பூக்கள் வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு நடுவுலையும் சரி சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டேன். அப்படி டாட்டாக வைக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த பேஸ்டில் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுறப்ப நம்ம முன்னாடி அந்த பூக்கள் வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி பேஸ்டில் வந்துச்சு. கொஞ்சம் நம்ம சாஃப்ட் பேஸ்டில் இருக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வந்துச்சு. அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃப்ளவர் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது மாதிரி நான் ஃபுல்லாகவே சின்ன சின்ன டாட்ஸ் அங்கங்கே இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து அந்த க்ரீன் மவுண்டன் இருக்கு இல்லையா, நம்ம சென்டரில் ஒயிட் ஸ்பேஸ் தெரியுது இல்லையா, அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்கு ஏன் அந்த இடத்துல ஒயிட் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து பிளாக் கலர் பென்சில் இல்லாட்டி வந்து பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் இங்கே வந்து சின்ன சின்ன மரங்கள் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ வந்து ஃபுல்லாக கண்டினியூவாகவும் வரையலாம், பட் எனக்கு கண்டினியூவாக தெரிய வேணாங்கிறதுக்காக 3 பார்ட்டாக பிரித்து 3 சென்டர் அதுக்கப்புறம் 2 ஓரங்களையும் இது மாதிரி நான் கலர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் நான் பென்சிலில் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து பிளாக் பேஸ்டில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பேஸ்டில் அண்ட் வந்து பென்சிலை யூஸ் பண்ணி இது மாதிரி மரங்கள் இருக்க மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன்.
ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டிராயிங் வந்து முடிக்க போகிறோம். இப்போ வந்து கடைசியாக வந்து ஸ்கையில் கொஞ்சம் க்ளவுட் எஃபெக்ட் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் ஒயிட் பேஸ்டில் யூஸ் பண்ணி இந்த ஓரத்தில் மட்டும் சின்ன சின்ன க்ளவுட்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சி அதையும் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபிங்கரை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பேக்ரவுண்டில் பேஸ்டல் கலர் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல நீ ஃபிங்கரில் யூஸ் பண்ணாலே ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். இப்போ வந்து கடைசியாக பறவைகள் இல்லாமல் எப்படி ஒரு சீனரி டிராயிங் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் பிளாக் பென்சிலை யூஸ் பண்ணி சில பறவைகள் மேலே இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். அவ்வளோதான், நம்ம ஒரு அழகான ஒரு சீனரி வரைஞ்சாச்சு. ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்காது வந்து ட்ராயிங்னா ரொம்பவே பிடிக்குன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.